ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கனவா மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரே மாதிரி மீன் வாங்கி செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி கனவா மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் கனவா மீன். இதை நம்ம எப்படி இப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் தலைப்பகுதி. இதை நம்ம அப்படி தனியாக எடுத்துடணும். இதை எடுத்துட்டு இந்த பகுதியில் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் குடல் மாதிரிலாம் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பொருள் வரும், அதை நம்ம எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான். க்ளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ இந்த மேலே இருக்க தோல் பகுதியை நம்ம அப்படியே சுரண்டி எடுத்துட்டோன்னா அந்த ரோஸ் கலராக இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் நல்லா ஒயிட்டாகிடும் அந்த ஸ்கின்னு. அவ்வளோதான். இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீன் சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். கையிலே இது மாதிரி உரிச்சு எடுத்தாலே போதும், டக்குன்னு க்ளீனாக வந்துடும். பாருங்கள், நல்லா க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத அப்படியே தண்ணி ஊற்றி அலசினாலே போதும், அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகிடும். அப்படி இது மாதிரி இப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம நடுவில் அப்படி கீறிட்டால் கூட நல்லா விரித்து வந்துடும். அப்படியே அழகாக க்ளீன் பண்ணிடலாம். நான் இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக இதை நான் கிழிச்சவில்லை, இதே ஷேப்லேயே வச்சுக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இந்த பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த குடல்லாம் எடுத்துட்டோன்னா நீட்டாகிடும், ஸ்மெல்லாம் வராது. இது மேலே இருக்க தலைப்பகுதி. இதில் இந்த மாதிரி இப்படி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா மேலே இருக்க அந்த பல் பகுதியும் வந்துடும். அதை நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். அதில் இருக்க கண்ணெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துட்டாலே போதும். இதில் கருப்பு மை மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். தலைப்பகுதி வேண்டான்னா கூட தூக்கி போட்டுடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டேன்னா நல்லா ஊறி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியதான். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு எந்த கிரேவி செஞ்சாலுமே அதோட டேஸ்ட்டே தனி தான். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனைலாம் போகணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கி நல்லா குழஞ்சி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு சுண்டி வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க, நல்லா சுண்டி வந்துடும். இந்த டைமில் நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கனவாவை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இந்த கனவா மீன் நல்லா மசாலாவோட கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இந்த அளவே போதும். இந்த மீன் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நல்லா கொதித்து வரும்போது மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடும். இதிலே நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி வச்சோன்னா குழம்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி தொக்கு தான் செய்கிறேன், நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றலை. பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு, எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா, தகன்னு இருக்குது. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அவ்வளோதான். இதோடு நான் ஆஃப் பண்ண போகிறேன். சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கனவா மீன் எடுத்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.